சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். மேம் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஈரோடு தொடர்ந்து ஈரோட்டில் திருப்பூர் மாவட்டங்கள்ல அந்த தோட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய முதியவர்களா இருக்கக்கூடிய தம்பதிகளை குறி வச்சு கொலை நடந்தது. அதுக்கு பிறகாக பார்த்தா அவங்களுடைய நகைகள் பறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுலயும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை சம்பவத்துல வந்து அந்த மருமகள் அழுதுகிட்டே வந்தது மிகப்பெரிய அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிருந்தது. தனிப்படைகள்லாம் வந்து அமைக்கப்படுது. இரண்டாவதா அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த தனிப்படை 4 நபர்களை வந்து ஃபர்ஸ்ட் 3 இருந்தது, அதுக்கப்புறம் 4 பேர். நகைக்கடை உரிமையாளரும் அதுல வந்து தொடர்புல இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இது என்ன ஒரு சர்க்கிளே புரியலையும், நகைக்கடை உரிமையாளருக்கு இந்த கொலை கொள்ளையில தொடர்புங்கிறது. இந்த மூவி அப்படியே நம்ம கொஞ்சம் தீரன் மூவியோட எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுவும் அந்த மாதிரி வீடுகள் டார்கெட் செய்யப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு டக்காயிட்டி பிளஸ் மர்டரா தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா 5க்குள்ளனா ராபரி வரும், அதுக்கு மேலனா 5 மேற்பட்டவர்னா டொக்காயிட்டியில் போயிடும் அது. ஓகே, விச் மீன்ஸ் அந்த இடத்துல எல்லாமே கிளியரா இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்கும், தன்னை தானே பாதுகாத்து கொள்வதற்காக நடக்கும். அதுவும் சர்டைன் ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன். என்ன அசிங்கமாக பேசிட்டாங்க, என் குடும்பத்தை அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம், அது கொலை வரைக்கும் கூட அந்த இடத்துல போகும். மூணாவது லைக் பக்கா வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட்ன்ற மாதிரி அந்த இடத்துல நடக்கும். அதாவது மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக எக்ஸிக்யூஷன், அதனால வர கான்சிக்வன்சஸும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆக்ட் தான் இந்த ஆக்டை இங்கே பார்க்க முடியுது. அதாவது 170 நாட்கள், 2 மாவட்டங்கள், 5 உயிர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். 170 நாளாக நடத்தின தேடுதல் படலத்துக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா இரு வெவ்வேறு சம்பவங்கள். ஆக்சுவலி முதல் சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல்லடம், அதில் இருக்கக்கூடிய சேமலை கவுண்டன் பாளையம்ல 28/11/2024 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். அதாவது அலமாத்தால் அப்புறம் தெய்வசிகாமணி அவங்களோட பையன் செந்தில்குமார் அப்படிங்கிற பர்சன் நடந்த ஒரு விஷயம். அங்கேயும் வந்து அவங்க அடிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 சவரன் நகை வந்து கொள்ளை போயிருக்கு. ஸோ போலீஸார் முதல்ல என்னன்னா, யூஸ்வலாக அதாவது நகைக்காக கொள்ளைக்காக நடந்த ஒரு கொலை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று நடந்தது. அங்கே அவங்க மருமக அந்த அலர்னது எல்லாமே நம்மளால இன்னும் அந்த காதிலே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல இல்லையா? என்னன்னா, எனக்கு 7 வயசு பையன் தான் இருக்காங்க அந்த இடத்துல. காவல்துறைக்கு கேவலம் இது. நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லல, பட் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். சம்பவத்துக்கு பொறுப்பு இல்லைனாலும் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க நிறைய விஷயம் அங்கே பேசியிருந்தாங்க. அது ரொம்பவே அது நமக்கு டைரக்டா நம்ம கண்ணிலே தண்ணி வர மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. அதுவே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. காவல்துறையினர் தனிப்படைகள் அமைச்சாங்க, தேட ஆரம்பிச்சாங்க. எந்த வித துப்பும் அங்கே தொடங்கல. ஏன்னா எங்கே வந்துட்டு ஒரு நமக்கு எவிடன்சஸ் கிடைக்குன்னா, ஒன்று சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ், அந்த சம்பவத்தில் என்ன நடக்குதோ அந்த எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கணும், இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கணும், இல்லை பார்த்த சாட்சியங்கள் யாராவது இருக்கணும். இதுல யாருமே இல்லை. ஏன்னா தோட்டத்து வீடு, ஆள் கிடையாது, யாருமே இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்திலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியில் இருந்தால் தான் பக்கத்து வீட்டில் என்ன நடந்தால் கூட கேட்கறதுக்கு வந்து ஆளே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஊர்லனா பக்கத்தில் வீடு இருக்கும், ஒன்றுனா யாராவது ஓடி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் தோட்டத்து வீடு அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்னா, ஒன்று வயலுக்குள்ள வீடு இருக்கும், இல்லைனா அந்த காலத்தில் ஏதாவது ரைஸ் மில்லோ ஆயில் மில்லாவும் இருந்திருக்கும், பஞ்சு மில்லாக இருந்திருக்கும், அதுக்கு நடுவில் வீடு கட்டியிருப்பாங்க. இல்லை அந்த மாதிரி இல்லை நல்லா சுற்றி இடம் விட்டு நடுவில் வீடு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வீடு, பண்ணை வீடு, அந்த மாதிரி கான்செப்ட்லலாம் இருக்கும். இன்னமுமே நிறைய பேர் இதுல எல்லாமே வயசானவங்க தான் ஆக்சுவலி இருக்காங்களே. அவங்க என்னன்னா இன்னும் அந்த நகர வாழ்க்கையை விரும்பாதவர்கள். அவங்க பிள்ளைகள் என்னதான் நகரத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போனாலுமே, இல்லப்பா நான் விட்டுறேன், இங்க இருந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்தா பெற்ற பிள்ளைகளால தனித்து விடப்பட்ட பெற்றோர்களும் அந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு. இதுதான் இருக்க உண்மைகள் ஆக்சுவலி அந்த இடத்துல. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சது. இதுலயும் எதுவுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல, எவிடன்சஸ் கிடைக்கல. ஆனால் அவங்க தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எஸ்பி தலைமையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது. அதற்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி கொடூரமாக, அதாவது எங்கே அப்படின்னா விலங்காட்டு வலசு பிரிவு ஈரோட்டில் என்னைக்குன்னா 30/4/2025. ஆனால் இது என்ன 1/5/2025 அன்னைக்கு தான் வெளில தெரியுது. அன்னைக்கு மார்னிங் தான் ராமசாமி பாக்கியம்மாள்ன்றவங்க 75 வயது 65 வயது அவங்களும் இதே போல 10.25 சவரன் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல கையில் காதில்
காதுல இருந்தது எல்லாமே. இங்க எப்படி இந்த சம்பவம் வெளிய வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மகன், ஒரு மகள் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் வெளியில செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னும், அவங்க 2 நாளா கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்க. ஓகே. கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எடுக்கலன்னோனே அக்கம் பக்கத்தினர் வந்து பார்க்கும்போது, நிர்வாணமாக 1ஆம் தேதி காலை ரத்த வெள்ளத்துல ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த உடல் முழுக்க புழு, பூச்சிகள் வந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த இடம். ஓகே. அப்ப அது வந்து அன்னைக்கு நடந்த சம்பவம் கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவமா தான் இருக்கு. ஏன்னா தனித்திருக்க வீடு இல்லையா அந்த இடத்துல. ஸோ இப்படியாக தான் அந்த சம்பவம் வந்து இருந்தத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்தது. பல்வேறு தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு. அப்புறம் கொங்கு மண்டலத்துல இருக்க தோட்ட வீடுகளே வந்து இங்க டார்கெட் செய்யப்பட்ட ஒரு ம். விஷயமா இங்க வந்து பார்க்கப்பட்டுச்சு. அது ஓகே. ஒரு செயினா வருதோனேன்னா, அதுக்கு முன்னாடி பல்லடத்துல நடக்குது. இப்போ ஈரோட்ல நடக்குது. 2, 3 இப்போ நடந்துட்டே இருக்கப்போ, இது குறி வச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? அப்ப நீங்க அத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, இது நடந்திருக்காதேங்கிற கேள்வி வந்துருச்சு. அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்னு எல்லாருமே இங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. தோட்டத்து வீட்ல இருக்கவங்கள காஷியஸா இருங்கன்ற மாரி சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுங்க. தனியா இருக்காதீங்க வயசானவங்க. இந்த ஒரு காலத்துலலாம் ஐயோ! வயசானவங்க தனியா இருந்தா உடல்நிலை பாதிக்கும் அப்படிங்கிற மாரி தாட் போயி, எப்ப என்ன நடந்துருமோ அவங்களுக்கு, யாரால என்ன நடக்குமோ, இப்படி டார்கெட் செய்யப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நெறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இது இப்படியே போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ சமீபத்திய இதுவா தான் 3 பேர் இதுல கைது செய்யப்படுறாங்க. ஓகே. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லக்கூடிய அந்த ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ். இந்த ஆச்சியப்பனும், ரமேஷும் அரச்சலூரை சார்ந்தவங்க. இந்த மாதேஷ் அப்படிங்கிற பர்சன் வந்து வீரபாப்பன் பாளையத்த சார்ந்த பர்சன். 3 பேருமே 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பர்சன். ஓகே. சரி இது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து 15 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. எந்த துப்பும் துலங்கல எதுவுமே பண்ணல. இந்த ஏகாதசி கொலைகள்ல வந்து எக்ஸ்பர்ட் ஆன அந்த கொலைகள கண்டுபிடிக்கக்கூடிய இதுல வந்து தேர்ந்தவரான கோபாலகிருஷ்ணன் தலைமையில வந்து ஒரு ஒரு தனிப்படை அமைக்கப்படுது அந்த இடத்துல. அது என்னங்க ஏகாதசி கொலைகள்னா, நடு இரவுல நடக்கக்கூடிய கொலைகள். நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஏகாதசி விடிய விடிய ஆ, விரதம் ஆ, இருக்கிறது. ஆ. ஓகே. நடுநிசியில நடக்கக்கூடிய கொலைகள். ஸோ ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெறைய சம்பவங்கள். நீங்க ஒரு கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், ஜாஸ்தி நடக்கிறது அந்த டைமா தான் இருக்கும். எல்லாம் அசந்து தூங்குற டைம்ல, யாரும் ஆள் நடமாட்டம் இருக்காது. பெருசா அவங்களுக்கு கேட்காது. அந்த மாரி விஷயங்களா இருக்கும். ஸோ இவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில அவர் என்ன பண்றாருன்னா, உள்ள வந்து முழு வீச்சுல இங்க வந்து ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கிலோமீட்டருக்கு நிகரா அந்த ஊருக்குள்ள இருக்கிறது, சம்பவம் நடந்த அன்னைக்கு மறுநாளும், சம்பவம் நடந்ததுக்கு முந்தின நாளும் சிசிடிவி எல்லாமே எடுக்குறாங்க. எந்த சிசிடிவிலயும் ரோட் சைடு ரெக்கார்டிங் ஆகல. வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி இல்ல. எந்த தடயங்களும் அந்த இடத்துல இல்ல. இவ்வளத்தையும் யோசிச்சு, அப்பதான் ஒரு விஷயத்துக்குள்ள போலீஸ் வேற டர்ன் எடுக்குறாங்க. அதாவது அந்த திருப்பூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும், ஈரோட்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் 2 வீட்டையும் ஒட்டி இங்க பார்த்தீங்கன்னா, கீழ்பவானி வாய்க்கால் இருக்கு. ஓகே. ஸோ போலீஸ்க்கு இப்ப என்ன சஸ்பெக்ட் வருதுன்னா, கீழ்பவானி வாய்க்கால் இருக்கு. நம்மளே இந்த மூவிஸ்லாம் பார்த்திருப்போம். ஏதாவது வாய்க்காலோ, இல்ல நீரோடையோ, ஏரியோ இருக்குன்னா, ஒட்டுன மாரி ஒரு வழித்தடம் போகும். இல்லையா? ஸோ அந்த வழித்தடத்தை ஏன் அக்யூஸ்ட் யூஸ் பண்ணியிருக்க கூடாது? ஒற்றையடி பாதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு அங்க ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன். ஆரம்பிக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த வழித்தடத்துல தாண்டி ரோடு கனெக்ட் ஆகுது இல்லையா? அங்கெல்லாம் சிசிடிவிய செக் பண்ணும்போது, அங்கேயும் ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 16 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த 3 பேரும் ஒரே மோட்டார் சைக்கிள்ல போறது தெரிய வந்திருக்கு. அப்புறம் தான் இந்த 3 பேர் யாரு, என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே 2015ல காங்கேயம்ல ஒரு திருட்டு வழக்குல அரெஸ்ட் ஆனவங்க இவங்க. ஓகே. அரெஸ்ட் ஆகி 9 மாதம் ஜெயில்லயும் இருந்திருக்காங்க. இவங்க மேல ஆல்மோஸ்ட் அரவுண்ட் ஒரு 10 கேஸஸ் இதே மாரி இருக்கிறதா சொல்லப்படுது. கொலை, திருட்டு, கொள்ளை அந்த மாரி வழக்குகள். அதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி ஆல்ரெடி அந்த லைக் சுத்தி அந்த ஏரியால வந்து இந்த மாரி கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு 100 பேருக்கு மேற்பட்டு விசாரிக்கிறாங்க. எதுவுமே மேட்ச் ஆகல. எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் மேட்ச் ஆகல. ஸோ போலீஸ் இவங்கள அது வந்து முதல் அடியா எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சு போலீஸ் இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க அங்க. 1. 2வது என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல சரி கீழ்பவானி வாய்க்கால் போகுது. எதுவுமே தடயம் அந்த இடத்துல இல்ல. பக்கத்திலேயே வாய்க்கால் போகுது. இன்னைக்கு நெறைய பேர் பண்றது என்ன? கொலை பண்ண யூஸ் பண்ண ஆயுதங்களையோ, இல்ல கொலை பண்ண சில உடல்களையோ கொண்டு போய் ஏரியிலயோ, பீச்லயோ போடுற ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? அதை யோசிச்சு இங்க காவல்துறையினர் இந்த கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாய்க்கால் இருக்கு இல்லையா? கீழ்பவானி வாய்க்கால். அந்த வாய்க்கால்ல வர தண்ணி வரத்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரை ஆக்கியிருக்காங்க. ஆகும்போது தான் அங்க ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னா, அந்த கம்பி, முறுக்கு கம்பி. அந்த ஓகே. கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின முறுக்கு கம்பி அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த கம்பி மோஸ்ட் லைக் சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆ. இல்லையா? போட்டா கீழ போய் செட்டில் ஆயிடும். ஆ. அந்த இடத்துல ஃப்ளோட் ஆயோ, இல்ல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கோ போகாது அது இல்லையா? ஸோ அது ஒரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இப்ப வந்து இவங்க கஸ்டடியில வைக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் அப்புறம் நாங்களும் எடுத்து அந்த இடத்துல என்கொயரி இலுமாத்தூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு கஸ்டடியில எடுத்திருக்காங்க.
அதையும் தாண்டி இவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய தகவல்கள் இன்னும் அதிர்ச்சியா தெரிய வந்திருக்கு. என்னன்னா, இவங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த கொலைய மட்டும் ஈரோடு கொலைய நாங்க பண்ணல. ஈரோடு கொலைக்காக தான் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஈரோடு கொலைய நாங்க பண்ணல. திருப்பூர் கொலையும் சேர்த்து நாங்க தான் பண்ணோம். அப்படிங்கிற மாதிரியும், சரி என்னதான் நீங்க அப்படி யூஸ் பண்ணுவீங்க ஆயுதம் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு பெருசா ஆயுதம்லாம் நாங்க எதுவும் வாங்குறதோ, வைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. போற இடத்துல இருக்க கட்டை, ஓகே, அதை தாண்டி இந்த மாதிரி கம்பி. இந்த கம்பிகள வச்சு தான் இது பண்ணுவோம் அப்படின்னு. இந்த கொலைய எப்படி நிகழ்த்தியிருக்காங்கன்னா, 2வது கொலைய வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம், 28ஆம் தேதி இரவு நாங்க அந்த பக்கத்துல இருக்க கரும்பு காட்டுக்குள்ள இருந்தோம். அந்த கரும்பு காட்டுக்குள்ள இருந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆகும்போது நாங்க கிளம்பி போனோம். போகும்போது அவங்க வந்து வெளில வந்திருக்காங்க ஆக்சுவலி. இங்க வந்துட்டு இந்த பாக்கியம்மாள் வெளில வரும்போது அவங்கள அடிச்சுட்டு அவங்க ரத்த வெள்ளத்துல சரியும்போது ராமசாமி பார்த்துட்டாரு. அதனால அவரையும் கொலை பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ தெரியுதா ஏன் உடல் அந்த அவ்வளோ ஒரு நிலையில இருந்திருக்குன்னு. 28ஆம் தேதியே நடந்த சம்பவம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நடந்து அந்த கொலையும் நாங்க தான் பண்ணோம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்னா, சிசிடிவி இல்ல. ஓகே. இந்த கொலையை நடத்தும் போது வீட்டுல மிச்சவங்களையும் விட்டு வச்சா நம்ம எங்க மாட்டிப்போம், யாராவது சாட்சி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரி, ஓகே, அந்த கொலையை பண்ணீங்க. இந்த மாதிரி என்னதான் நீங்க பயன்படுத்துவீங்கன்னா, இதை நாங்க பயன்படுத்துவோம். வரும்போது 2 கிளவுஸ் எடுத்துட்டு வருவோம், அவ்வளவுதான். கைரேகை அவ்வளவுதான். இது பண்ணிட்டு போட்டுறது. கிளவுஸை வந்துட்டு அவ்வளவுதான் மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு போனா வேலை முடிஞ்சிச்சு. இல்ல இந்த ஜுவல் ஓனர் எப்படி கனெக்ட் ஆகி அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? ஜுவல் ஓனர் எப்படின்னா, அந்த பர்சன் வந்து இந்த சென்னிமலைப்பாளையம் அந்த பகுதியை சார்ந்த ஞானசேகரனை தான் அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் எப்படி அப்படின்னா, இவங்க வந்துட்டு இங்கே ஒரு 8 சவரன், இங்கே ஒரு 10.25 சவரன் இருக்கு இல்லையா, இந்த சவரன் எல்லாத்தையும் கொண்டு போய் உருக்க கொடுத்தது அவர்கிட்ட தான். அப்படியே வச்சிருந்தா மாட்டிப்போன்னு சொல்லி உருக்க கொடுத்துருக்காரு. ஒருத்தவங்க நகை ஒருத்தவங்க யாருன்னே தெரியாமல் கொண்டு வந்தானா விசாரிக்கணுமா இல்லையா அந்த இடத்துல? இல்லைன்னா அவரும் உடந்தையா இருக்காருன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ இப்படி தான் உருக்க கொடுத்த கிட்டத்தட்ட 85 கிராம் நகையை உருக்க கொடுத்துருக்காங்க. உருக்கு கொடுத்த நகையின் மூலமாக தான் இவரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த இடத்துல. இப்படி ஒரு சம்பவம் தொடர்ந்து இந்த மாதிரி கொலை, அதுவும் தோட்டத்து வீடு இந்த மாதிரிலாம் பயந்துகிட்டு இருக்கிறப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் போதைப் பொருளே வேண்டாம், போதையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அந்த போதைப் பொருளால கைதான ஒரு கணவருக்காக மனைவி செஞ்ச செயல், அதுவும் அவங்க அக்காவோட சேர்ந்து ஒரு மாமியாரையே கொண்ட ஒரு கொடூரமான செயல் அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கு. அதோட பேக்ரவுண்ட்ல என்ன நடந்தது? ஒரு பெண் வந்து எந்த எல்லைக்கும் போவாள்னு ஒரு நல்ல விதத்துல எடுத்துக்க சொன்னா, நீலகிரியில ஐ திங்க் இது 2வது சம்பவம். முன்னாடி நீலகிரியில நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, புருஷனோட ஃபேஸ்லேயே வந்துட்டு தின்னர் ஊத்தி கண்ணில் ஃபெவிகால் ஊத்துன கதை எல்லாமே நடந்துச்சு. இப்போ போன மாதம் 2 மாதங்களுக்கு நிகராக இருந்த ஒரு விஷயம். அதாவது நிறைய பேரோட நீ ஏன் பேசுற, ஏன் கவனிக்க மாட்டேங்கிற, ஏன் அன்டைம் எல்லாம் ஃபோன் வருதுன்னு கேட்ட ஹஸ்பண்டை தின்னர்லாம் ஊற்றி முகத்தை கொளுத்துன கதையெல்லாம் அந்த இடத்துல இருக்கு. ஓகே, அதே நீலகிரியில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது எப்படின்னா இந்த கிரைம் வெப் சீரிஸே மிஞ்சுற அளவுக்கு நடந்த சம்பவமா தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா என்னடா இப்பெல்லாம் கூட நடக்குமா, மூவில கூட வரலையே, ரியலா நடக்கிறது தான் மூவில எடுக்கிறாங்க. மேபி யாராவது ஒரு ஸ்டோரி ரைட்டர் கூட இதை வச்சு கூட படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இது பார்த்தோம்னா இந்த கூடலூர் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த கூடலூர் பகுதி, நீலகிரி கூடலூர் பகுதியே சார்ந்த பர்சன் தான் இவங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க இருக்க நீலகிரி நிலாக்கோட்டை பகுதியை சார்ந்த வெள்ளை காலனி பகுதியை சார்ந்தவங்க தான் இந்த 55 வயது மதிப்புத்தக்க அந்த இறந்து போன அந்த அம்மா. ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் மைமூனா அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு 2 மகன்கள் 1 மகள், எல்லாருமே கல்யாணமாகி வெளியில இருக்காங்க. இவரும் இவருடைய ஹஸ்பண்ட், அதாவது கணவர் முகமதும் தான் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க அந்த வீட்டில். முகமது வந்து இந்த பிரைவேட் செக்யூரிட்டி இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டி இதில் ஏஜென்சியில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இவர் ஆஸ் யூஷுவல் நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு. நைட்டு டியூட்டிக்கு போயிட்டு நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க திரும்ப மைமூனா அவங்க மனைவிக்கு வந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவங்க ஃபோன் எடுக்கல. காலையில வந்து பார்க்கும்போது முன்னாடி இருந்த கதவு வந்து தாளிட்டு பூட்டு போடப்பட்டிருக்கு. மெயின் டோர் லாக்ல. இவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா ஏது அப்படின்னு யோசிச்சுட்டு பின்னாடி டோர் வழியா போய் பார்க்கும்போது தான் இந்த அதிர்ச்சி. கீழே ரத்த வெள்ளத்துல அவங்க இருக்காங்க. இருந்தோடனே இம்மீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் செய்யப்படுது. போலீஸ் வராங்க. வந்து இவங்களுடைய உடலை வந்து பறிமுதல் செய்யப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்படும் போது போலீஸ் அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, சிலிண்டர் வந்து திறந்திருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே இருக்க குக்கரை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இது வந்து நகைக்காக, கொள்ளைக்காக கொலை செய்யப்பட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போலீஸ் வராங்க. பட் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, இவங்களுடைய உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்கல்ல, அங்க பரிசோதனை செய்யும் போதுதான் இவங்க கையில இருந்து நீளமான ஒரு முடி எடுக்கப்படுது. ஓகே, இதுதான் பெரிய எவிடன்ஸே இந்த கேஸ்ல. பாருங்க, எங்க எப்படி எவிடன்ஸ் வந்து அமையும் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த முடி எங்க வேணா விழுந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். அவங்க கையிலே இருந்திருக்கு பாருங்க. அது சம்பவம் நடந்ததுல இருந்து மறுநாள் வரைக்கும் அந்த இடத்துல. ஓகே, எங்கேயாவது தப்பு செய்யறவங்க மாட்டணும்ல ஒரு இடத்துல, இல்லையா? சோ அந்த முடிய வைத்து அப்ப போலீஸ் உறுதி செய்யறாங்க, கண்டிப்பாக இது வந்து யாரோ பெண் செய்த வேலைதான் அப்படின்னு சொல்லி. மீன்வேல் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமா குறுஞ்செய்தி வருது எல்லாருக்கும். என்னன்னா, அந்த ஏரியால கம்பளி விற்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் வந்தவன் தான் இந்த கொலையை வந்து நகைக்காக பண்ணிட்டான்னு சொல்லி எல்லா வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் வருது, ஒரு குறுஞ்செய்தி வருது. ஓகே,
வரும்போது தான் போலீஸ்க்கு என்ன ஆகுதுன்னா இது யாரோ திசை திருப்புறதுக்காக பண்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் போலீஸ் என்ன பண்றாங்க, நமக்கு தான் இப்போ அழிச்ச எவிடன்ஸை கண்டுபிடிச்சிடலாமே த்ரூ சைபர் கிரைம் மூலியமா வந்துட்டு எங்க இருந்து முதல்ல இந்த மெசேஜ் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆராயும் போது தான் இங்க ஒரு வில்லி ஒரு ரியல் அக்யூஸ்டே உள்ள மாட்டுறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிருனிஷா அவங்களோட மருமக. அந்த கொலை செய்யப்பட்ட அம்மாவோட மருமக அவங்க தான் இந்த டெக்ஸ்ட் அனுப்புறாங்க. ஸோ ஹிருனிஷாவை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க, போலீஸ் விசாரிக்கிறாங்க, இல்ல அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. ஒரு கட்டத்துல உண்மையா உளறிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிருனிஷாவும் கூட சேர்ந்து அவங்களுடைய சொந்த தங்கையான ஹாசினியும் இந்த இடத்துல உள்ள மாட்டுறாங்க. என்னன்னு கேட்க போனா ஹாசினியோட கணவர் வந்து நிஜாமுதீன். அவர் வந்து போதை இந்த கஞ்சா கூடவே MDMA வகையை சார்ந்த போதைப் பொருட்கள் அதை வித்ததுல வந்து மாட்டிக்கிட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் போதை வழக்குல கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாசினி அவர் கண்டிப்பா பெயில வெளியே எடுக்கணும்னா செலவாகும் இல்லையா. ஸோ ஹாசினி என்ன பண்றாங்கன்னா இந்த ஹிருனிஷா கிட்ட போயிட்டு எனக்கு ஹஸ்பண்டை வெளியே எடுக்கணும், எப்படி அது வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்கு, நிறைய பெரிய இடத்தோட கான்டாக்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். அக்காவுக்கு வந்து ஆசையை கட்டி. ஆமா, அதாவது மூளை செலவை செய்யறது அந்த இடத்துல. ஓகே, இன்னைக்கு நிறைய கூலிப்படையா இருக்கட்டும் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் மூளை செலவை தானே செய்யப்படும். அவங்களோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட ஆசையை யூஸ் பண்ணி இது ஒரு வகையில இது கூட சொல்லலாம், அது அவங்க என்ன இருக்கோ அதை வந்து பார்த்து யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு அந்த இடத்துல இல்லையா. ஸோ யூஸ் பண்ணி சொல்லும் போது அக்காவுக்கும் ஆசை தொத்திக்கிச்சு அந்த இடத்துல. சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், காசுக்கு எங்க போகலான்னு யோசிக்கும் போது தான் மாமியார் ஞாபகம் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இது வந்து தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைமூனா அவர்கள் வந்து போட்டிருந்த 6 சவரன் தங்க கம்பல் இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸோ ஹிருனிஷா என்ன பண்ண சொல்றாங்கன்னா இந்த மாதிரி என் மாமியாரை போட்டு தள்ளிடலாம், அந்த நகையை எடுத்து வித்து உன் புருஷனை சொன்ன மாதிரி வெளியே எடுத்துட்டு அவர் வெளியே வந்து நீ சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை சூப்பர் ஆயிரும். இந்த மாதிரி ஆகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஹிருனிஷாவும் ஹசீனாவும் அதாவது அக்கா தங்க இருவருமே அவங்க வீட்டுக்கு போறாங்க. பாவம் அவங்க ரொம்ப சிரிச்ச முகத்தோடு அவங்கள வெல்கம் பண்ணியிருக்காங்க. வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கும் சமைக்க வேற போயிருக்காங்க. ஸோ மூவருமாக சேர்ந்து கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த மைமூனா அவர்களுடைய மருமகள் ஹிருனிஷா அவங்களோட தங்கச்சி ஹசினா 3 பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் என்ன ஆச்சுன்னா அந்த ஹிருனிஷா மருமகளே பின்புறமா இருந்து மாமியார் கழுத்துல வந்து ஷாலை போட்டு இறுக்கியிருக்காங்க. ஓகே, அவங்கள லாக் பண்றதுக்காக. இப்பதான் என்ன ஆயிருக்குன்னா அந்த ஹசீனா வந்துட்டு அவங்க கிச்சன்ல இந்த குக்கர் எடுத்து அவங்க மூஞ்சில ஓங்கி அடிச்சிருக்காங்க. ஓங்கி அடிச்சதுல அவங்க அப்படியே மயங்கி கீழே சரிஞ்சிட்டாங்க ரத்த வெள்ளத்துல. சரி இப்படியே அவங்கள விட்டுறக்கூடாது, என்ன நம்மளோட மோட்டிவேஷனா அவங்களோட மோட்டிவ் என்னவா இருந்தது அந்த இடத்துல, அந்த கம்பலா தான். ஓகே, சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டர் 2 பேரும் தூக்கி அவங்க தலையிலே போட்டு அடிச்சு அவங்கள கொண்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கம்பலை எடுக்கிறதுக்காக 2 காதையும் கத்தி வச்சு அறுத்துட்டு போயிருக்காங்க. காதோட அறுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு போலீஸார்கிட்ட இதெல்லாம் அவங்க சொல்றாங்க நடந்தது எல்லாமே. சொல்லிட்டு இதை திசை திருப்புவதற்காகத்தான் நாங்க 2 விஷயம் பண்ணோம். 1 பீடி துண்டை போட்டது, மேல் தான் பண்ணிருக்காங்கங்கற மாதிரி துண்டை போட்டது. ஓகே, 2வது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எங்க வட மாநிலத்தை வந்தா நகைக்காக பீடி துண்டு போட்டோம்னா அவன் கூட கனெக்ட் பண்ணிரலாம். ஓகே, ஏன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ்க்கு மேல நிறைய இப்ப வந்து அது மாதிரி நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஆமா, அதனால சொல்வாங்கல பெட்ஷீட் விக்க வராங்க, இது வராங்க, அவங்க கிட்ட சேஃபா இருங்க, இவங்க இந்த மாதிரி நைட் டைம்ல வராங்கன்ற மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இதை தாண்டி இன்னொரு பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. மூவில கூட இந்த விஷயம்லாம் பாம்பு போடுற கூட இப்படி யோசிக்க மாட்டோம். ஆக்சுவலி என்ன சொல்லிருக்காங்கன்னா சிலிண்டரை திறந்து விட்டது ஏன்னு கேக்குறப்போ நாங்க என்ன நினைச்சோம்னா சிலிண்டரை திறந்து விட்டுறலாம், ஃபுல்லா திறந்து விட்டா வீடு ஃபுல்லா அந்த சிலிண்டரா இருக்கும் இல்லையா. சோ யாராவது மைமூனாவை பார்க்க வரும்போது வந்து கதவை திறந்து லைட் ஸ்விட்ச் போட்டாங்கன்னா மொத்தமா பிளாஸ்ட் ஆயிரும். அப்ப வந்து தடையுமே எதுவும் இருக்காது, நார்மலா சிலிண்டர் வெடிச்சா இருந்த மாதிரி மொத்தமா பிளாஸ்ட் ஆயிரும்னு. பட் அங்க என்ன ஒண்ணு நடந்துச்சு திரும்ப ஒரு ட்விஸ்ட்னா அது ஆஸ்பெஸ்டர் ஷீட் அந்த வீடு. சோ இருக்கும்போது அங்க குட்டி குட்டி ஏர் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அது காத்தோட காத்தா கலந்து இந்த எஃபெக்ட் போயிருச்சு. அந்த காத்து வழியா அந்த கேஸஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சு. ஐ மீன் போயிருச்சு வெளியே, ஏர் கூட சேர்ந்துருச்சு அந்த இடம். ஸோ இவங்க மாட்டிக்கிட்டாங்க. சரி, இவங்க மீது வந்து இப்போ செக்ஷன் 101, 103 ஆஃப் BNS கொலை வழக்கு போடப்பட்டிருக்கு. இன்னும் செக்ஷன்ஸ் எல்லாமே இதுல போடப்பட்டிருக்கு. கணவனை காப்பாத்த போய் இவங்க 2 பேரும் கொலை வழக்குல போதை, இவங்க கொலை வழக்குல இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. தெரியுதா இப்போ நிறைய ஆண்கள் தவறு பண்றதுக்கும் பெண்கள் உடந்தையாக இருக்காங்கன்றது இதுதான் விஷயம். புருஷன் அவன் கூட வேணா போயிட்டு வரட்டும், ஆனா எனக்கு நீ வேணும், உன் பணம் எனக்கு வேணும். ஓகே, நீ என்ன வேணா பண்ணிட்டு வா, நான் உன்னை காப்பாத்துவேன். இப்படிலாம் இருக்கும் போது சில பெற்றோர்கள் இப்போ என்னன்னா என் பையன் என்ன வேணா பண்ணிட்டு வரட்டும், பட் எனக்கு புள்ள எனக்கு வேணும், நான் காப்பாத்துவேன். இதே போக்சோ கேசஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த சம்பவமா இருந்தாலும் அவங்க குடும்பத்துல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குது. அவங்க குடும்பம் தான் அவங்கள அழிக்கிற விஷயமா இருக்காங்க. நான் எப்பவுமே ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். என்னன்னா ஹோம் லைக் சொசைட்டி கம்ஸ் செகண்டரி.
ஹோம் லைக் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிற மாதிரி. ஒரு குற்றவாளி வந்துட்டு ஒரு உருவாக்கப்படுறதும், அவர்கள் ரியலைஸ் பண்ணாம குற்றவாளியாகவே இருப்பதற்கும் குடும்பமும் வீடும் ஒரு காரணம் ஆக்சுவலி. அதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் தான் இந்த கேஸ். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.